எது எது உன் வாழ்க்கையில பலவான்களாயிருந்து உன்னை உன்னை நோகடித்து கொண்டிருக்கிறதோ, உன்னை குறிக்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறதோ, உன்னை சோர்வுடைய பண்ணி கொண்டிருக்கிறதோ, இன்னைக்கு விசுவாசிங்க, பலவான்களை என் ஆண்டவர் ஆசனங்க அவனுக்கு சீட்டை முடிஞ்சு அவன் சீட்டு க்ளோஸ். பலவான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கான், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான்பா. அந்த ஆசனத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்றார். அவனை தள்ளுகிற ஒரு வேலை. பசியா இருக்கிறவங்களாம் கை உயர்த்துங்கப்பா. ஆமா ஆண்டவரே, நீதியில பசியா இருக்கிறோம், நியாயத்துல பசியா இருக்கிறோம். எங்களுக்கு வர வேண்டிய நீதி, எங்களுக்கு வர வேண்டிய நியாயம், அதுலெல்லாம் பசியா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நீ எதிலெல்லாம் பசியாய் காத்திருக்கிறாயோ, எதிலெல்லாம் பசியோடு இருக்கிறாயோ ஆண்டவரே, இதுல இந்த காரியத்துல, இந்த சூழ்நிலையில ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நீ பசியா இருக்கிற பார், உனக்கு தான். அவர் பசி உள்ளவர்களை இனி நன்மைகளினால் நிரப்புவாராம். அந்த ஆசனம், ஐயோ அங்கெல்லாம் நம்ம நெருங்கவே முடியாது, அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் கவிழ்க்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அவர் கவிழ்த்து போட நினைச்சிட்டாருன்னா, எவ்வளவு பெரிய ஆசனமாயிருந்தான், எவ்வளவு பெரிய பலவானாயிருந்தான், அவனை தள்ளி போடுவார், அவனை கவிழ்த்துவார். அழைத்தவர் கைவிட மாட்டார், ஆமென். தெரிந்தவர் விட மாட்டார், ஆமென் ஆமென். அழைத்தவர் ரசகபா பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்தவர், பெயர் சொல்லி கூப்பிட்டார் தானே, நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார், மேன்மை அடைய செய்வார். பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை மகிமை, என்னை மகிமை. எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அதோனாய் ஆராதனா. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் மூடட்டும் எங்களை, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மூடிக்கொள்ளட்டும், மகிமை வெளிப்படட்டும். தேவ மகிமையினால் எங்களை நிரப்பும், எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்க மகிமையினால் மூடட்டும். Bye.
கரம் இருக்க பயமில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லை. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லை. இந்த பாதையையும் தாண்டிடுவேன். இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். இந்த பாதையையும் தாண்டிடுவேன். இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லை. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லை. இந்த பாதையை தாண்டிடுவேன். இந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவேன். இந்த பாதையையும் தாண்டிடுவேன். இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாதையை நம்ம தாண்டிடுவோமே, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, ஹல்லேலூயா, நம்ம ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்திடுவார். இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவார். ஆமென். என்னை பலப்படுத்தும் ஒன்னே ஒண்ணுதான், இந்த சூழ்நிலையை கடந்து செல்றதுக்கு தேவனுடைய பலன் வேணும். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலன் உள்ளவர். ஆமாம், சத்துரு இடிக்க 1000 திட்டம் நமக்கு விரோதமாக போடலாம், கர்த்தர் அதை மேற்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி அவர் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர். ஆமென். பாடுவோம் எல்லாருமா, கரங்களை தட்டி. என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கார். நான் கழுகுகளை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பார்.
சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டு வைப்பா. என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும் என்னோடு இருப்பதால். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே. பாடும்போதே இஸ்ரவேலின் சிறு கூட்ட, பாடும்போதே விடுதலை உண்டாகட்டும். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர் உன் முன்னே கடந்து செல்கிறார். உன் முன்னே கடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யார். ஆமென். இங்கு உன்னை ஒன்றும் செய்யார். ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, சந்தோஷமா பாடலாமா? ஒன்றுக்கும் காலங்கி விடாது. ரசகவா லல்லலா லல்லலா. அவன் 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 யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிட மாட்டா, தெரிந்தவர் விட்டிட மாட்டா. அழைத்தவர் கைவிட மாட்டா, தெரிந்தவர் விட்டிட மாட்டா. பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை மகிமை படுத்திடுவார். ஆமென் ஆமென். நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை கைவிட மாட்டார். உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர் ரபா ஷகதரவா உன் முன்னே கடந்து செல்கிறார்.
தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஏமன் பலவீனாவதில்லை, ஆவ மாட்டோம் தானே. சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, ஆமே சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. இந்த சாபம் என்னை அணுகுவதில்லை, இந்த சாபம் அணுகாது. மகிழ்ச்சியோட என்னை உண்டாக்கினவர் சிருஷ்டித்தவர் என் முன்னே கடந்து என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர். ஆமே அப்பா வந்துட்டார் நம்புற பிள்ளைங்க. தீங்கு என்னை ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எதுவும் என்னை தொட முடியாது, எது என்னை நெருங்க முடியாது. ஆமென் ஆமென். என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர். லகாதலா என் முன்னே கடந்து செல்கிறார், செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அவன் அழைத்தவர் கைவிட மாட்டார், அவன் தெரிந்தவர் விட மாட்டார். அவன் அவன் அழைத்தவர் ரசகவா பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்தவர். பெயர் சொல்லி கூப்பிட்டார் தானே. நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார், மேன்மை அடைய செய்வார். பெயர் சொல்லி அழைத்த தேவன். என்னை மகிமை, என்னை மகிமை அழைத்தவர் கைவிட மாட்டார், தெரிந்தவர் விட்டிட மாட்டார். அமேன் அழைத்தவர், அமேன் 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 அமேன். பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். என்னை மகிமை படுத்திடுவார், என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர். என் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு என்னை ஒன்றும் செய்யா. ஆவில் நிரம்பி பாடலாமா? ரகதலா ஏமன். அழைத்தவர் கைவிட மாட்டார், தெரிந்தவர் விட்டிட மாட்டார். ரசகதலவா ஆமென். பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென். என்னை மகிமை படுத்திடுவார், என்னை மகிமை. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர். என் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. இந்த தீங்கு என்ன ஒன்றும் செய்யா. சதலதல கவதரவா ஒன்றும் செய்யாதே. இந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர் என்னை, ஆமென் ஆமென், என்னை உண்டாக்கினவர் என் முன்னே கடந்து செல்கிறார். என் முன்னே
தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அல்லல்லா ஏமான் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடா. பாடலாமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, அவன் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், எல்லோரும் விடுதலையோட முன்னே அந்த பாடுகளுக்கு முன்ன, அந்த நிந்தனைகளுக்கு முன்ன, அந்த அவமானங்களுக்கு முன்ன, அந்த அக்கினிக்கு முன்ன அவர் கடந்து போகிறார். ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யார். அவர் எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யார். அவர் எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யா. விசுவாசத்தோட இந்த வார்த்தைய கைகளை தட்டி நம்பிக்கையோட, எந்த தீங்கும் வேதம் சொல்லுகிறதானே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையை அப்படியே அறிக்கை பண்ணுவோமா? எல்லோருமா நம் எல்லைகளில் அந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவருடைய இரத்தத்தின் ஆளுகை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இனி எந்த தீங்கும் எங்களை சேதப்படுத்த முடியாது. வேதம் சொல்லு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் அவர் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தையின்படியார் இன்றைக்கு அந்த கிருபை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல, இதை பார்க்கிறவர்கள் மேலதான். ஐயோ, அந்தகாரங்களோ இருளோ எது எங்களுக்கு எதிராய் சூழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு விசுவாசத்தோட அறிக்கை பண்ணு. எந்த தீங்கும் எங்களை மேற்கொள்ளாது, எந்த தீங்கும் எங்களை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி ஆமென். இயேசுவின் நாமத்தில் எந்த தீங்கும் இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே. ரகதலவா இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. என்னை உண்டாக்கினவா, என்னை சீருஷ்டித்தவா, என் முன்னே கடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவா, என்னை சீருஷ்டித்தவா, என் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யா. ஆமென் ஆமென். இந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யா. இன்னும் ஆசையா, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அவன் எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க பாபு, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. இந்த சாபம் என்னை அணுகுவதில். பாடும்போது அந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த பாடும்போது அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனம் ஆவது இல்ல, சுகவீனம் தொடர்வது இல்ல, சாத்தான் எங்களை ஜெயிப்பது இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா ஆயுதங்கள், எல்லா குற்றப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகி போவதாக, ஜெயம் உண்டாவதாக. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. இந்த சாபம் என்னை அணுகுவதில்லை, இந்த சாபம் என்னை.
ஓ தாலாஷே யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே சொல்லலாமா, நீ ஒன்றுக்கும் கலங்கி வீடா. ஆமன் ஆமன். வேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. நல்லவரே, கரங்களை உயர்த்தி நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நீர் நல்லவரப்பா எங்க வாழ்க்கையில. நல்லவரே நல்லவரே வல்லவர், நீங்க வல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே, நீங்க வல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. அற்புதரே அற்புதரே அற்புதரே, நீங்க அற்புதரே. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆராதனை. இயேசுவே விடுதலை உண்டாகட்டும். மாற வேண்டியவை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பரலோகம் இறங்கி வரட்டும் எங்களுக்காக. எங்க களத்துல நிக்கிறதுக்கு எங்க அப்பா வரட்டும். நீர் வரங்கப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிற வேளை எங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும், எங்களுக்காக ஏற்ற வேண்டிய கொடியை ஏற்றி, எங்களை ஏற்ற வேண்டிய ரதத்தில் ஏற்றி, எங்களை மகிமையா இயேசுவே. இன்னும் ஆசையா ராதனை அமனாமனா ராதனை. ஆமென். நல்லவரே வல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க பாபோம். ஆராதனை. உம்மை ஆராதிக்கிற வேளையிலப்பா எங்களுக்காக ஓ ஏமன் ஏமன் ஆராதனை. ஆமென். அதலா சதலர ரீதாலா சண்டலர பலவா. ஆராதனை இயேசுவே. Hallelujah.
ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவது மட்டும்தான் எங்களுக்கு நன்மை ஆண்டவரே. அதற்காக தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னும் 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 உயர்த்த, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாரும், சத்துவத்தை தாரும். எங்களுக்காக நீர் வழக்காடி, எங்களுக்காக நீர் செய்ய வேண்டியவைகளை நீர் எங்களுக்காக செய்வீர். ஒரு பெரிய ஒரு சாட்சியாய், மகிமையின் சாட்சியாய் நீர் எங்களை நிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகள் எல்லாம் உமக்கு மகிமையான ஒரு வாசனையா இருக்கட்டும். அரராத்திலிருந்து புறப்படுற ஆராதனை உமக்கு ஒரு வாசனையாய் அது பரலோகத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் இறங்கி வந்ததற்காக உமக்கு நன்றி. நீர் மகிமைப்படுங்க, நீர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்க. தடை எல்லாவற்றையும் மாற்றுங்க, நிரப்பிருங்க. ஆவியினாலும் அபிஷேகத்தினால் கிருபையினாலும் நிரப்பிருங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆவியில் நிரம்பி கை உயர்த்தி அக்னி பாஷைகளை பேசுங்க. நேற்றைய தினம் பாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்ந்து ஆண்டவரை பாடிட்டே இருந்த போது ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர் மறுபடி சொல்லிக்கிட்டே இருந்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகிறாராம். பலவான்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு எதிராக இருக்கிற பலவான்களை, பலவானின் வல்லமைகளை, பலவானின் கிரியைகளை, அவன் தந்திரங்களை, அவன் யோசனைகளை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை, எஸ், எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே, இது பலவான்களை தள்ளுகிற காலம். தாழ்மையானவர்களை, தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு காலம். தேவ பிள்ளைகள், நம்புற பிள்ளைங்க, உனக்கு எதிராய் சூழ்ந்திருக்கிற பலவானின் கூட்டங்களை, அந்த கோராகின் கூட்டங்களை, அந்த எதிராய் சூழ்ந்து நிற்கிற துஷ்ட வல்லமைகளை ஆண்டவர் தள்ளுகிற ஒரு நேரம். அவர் தள்ளி, ஓ தாழ்மையாயிருக்கிற நம்மை அவர் உயர்த்துகிற ஒரு வேலைன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைகள், ஆமென், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி அக்னி பாஷைகளை பேசி, ஆண்டவர் எங்களுக்கு எதிராய் சூழ்ந்திருக்கிற பலவானின் ஆவிகளை தள்ளுகிறதற்காய், ஓ எங்களுக்கு எதிராய் நிற்கிற அந்த பார்வோனின் ஆவிகளை தள்ளுகிறதற்காய், எங்களுக்கு எதிராய் சூழ்ந்து நிற்கிற ஆண்டவரே சவுலின் ஆவிகளை தள்ளுவதற்காய், தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீதின் குடும்பத்துக்கு சவுலின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள். ஏன்னா பலவான்களை அவர் தள்ளுகிற நேரம். இதுவரைக்கும் சில காரியங்கள் உனக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய், நம்மை மேலோங்கி நிற்கிறதை போல, நம்மை மேற்கொண்டு விருகிறதை போல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது, இனி பலவானின் ஆசனங்கள் கவிழ்க்கப்பட்டு போகும். பலவானின் வல்லமைகளை கர்த்தர் தரையில தள்ளி போடுவா. தேவ பிள்ளைக்கு எதிராய் நிற்கிற பலவானின் வல்லமைகள் எல்லாம் தரையில கவிழ்க்கப்பட்டு போகும். ராசா காட்டாலரவா, எல்லாரும் ஜோமனுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் இருக்கிற பலவானின் ஆவிகள் இன்றைக்கு தள்ளப்பட்டு போவதாக, இன்னைக்கு தள்ளப்படுவதாக. எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்கும் போதே அந்த வார்த்தை நிறைவேறட்டும். நமக்கு எதிராக இருக்கிற பலவான்கள் விழுந்து போகட்டும்.
Shakadala Madala Risadala Rabase Oda Kadara Sedaraba எல்லா பலவானின் ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவதற்காய் எஸ் அதனாலதான் இந்த மரியாள் அந்த 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 வசனத்தை பாடும்போது அழகா முதல்ல அந்த வார்த்தை அவ்வளவு அழகா இருக்கும். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா. அல்ல கை உயர்த்தி தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிற விதமா. எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்துமா. சத்தமா சொல்லணும், என் ஆத்துமா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமா. இன்னும் என் ஆத்துமா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறப்போ. எல்லாரும் சொல்லுங்க, இனி வருகிற காலங்கள்ல சம்பவிக்க போகிறவைகளுக்கு முன்பதாக மரியா அழகா ப்ரோபட்டிக்கா தீர்க்க தரிசனமாய் பாடுற பாடல் தான் எல்லாருக்கும் தெரியும். கன்னி மரியாளின் பாடல்கள் இல்லையா? நடக்க போகிற காரியங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னன்னா, என் வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை குறித்து தெரியும். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள்? அவங்க நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை அவர்கள் சுமக்க போகிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய தரிசனம். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தரிசனம். ஏன்னா அந்த மால்சா காபோ ஷட்டா மரியாளுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. என்ன புறப்படுகிறதுனா, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு ஆளிலே சொல்லக்கூடாதா? நீ ஒரு குமாரனை பெறுவாய். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது யோசித்து பாருங்க. திருமணமாகல, நிச்சயம் மட்டும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவ தன் கணவனோடு சேருகிறதுக்கு முன்பதாகவே அவள் என்ன பண்ணுகிறாள்? கர்ப்பவதி ஆகும்போது எத்தனையோ அம்புகள், அம்மாவாலே சொல்லுங்களேன், எத்தனையோ அம்புகள் அவளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கும். கரெக்டா இல்லையா? அந்த கரெக்டா இல்லையா சொல்லுங்க? எத்தனையோ வார்த்தைகள் அவளுக்கு விரோதமாய் பேசப்பட்டிருக்கும். அதனால யோசேப்பு நினைப்பார் என்னன்னா, அவளை ரகசியமாய் தள்ளி விட்டுறலாம் என்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்தது, அவனுக்கு இருந்தது. ஏன்னா இதை யார் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனுஷனுடைய வார்த்தைகள் அவளை எந்த உருவ குத்தி இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு தெரிந்தும் கூட அவள் சொல்லுகிறாள், என் ஆத்துமா கர்த்தரை. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா. ஐயா, எனக்கு விரோதமாய் எத்தனை தூஷணங்கள் வரட்டும், எனக்கு விரோதமா எத்தனை ஆவிகள் வரட்டும், எனக்கு விரோதமா எத்தனை அம்புகள் வரட்டும், ஆனா எனக்கு ஒண்ணே தெரியும், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஏன்னா அந்த அம்புகள், அந்த தூஷணங்கள், அந்த வேதனைகள், அந்த மனமுறிவுகள் என்னை ஒரு நாளும் மூடி போவது அல்ல. அந்த தரிசனம் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on people of God. Amen. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றேன்? அல்லேலூயா சொல்லுங்களேன். மால்சா கபோஷாட்டா. ஒரு ப்ராஃபட்டிக்கான வேர்ட். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஆத்துமாலாம் என்ன செய்ய போகிறது கர்த்தரை? எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா. இன்னைக்கு தான் உன் ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிறது. இன்னைக்கு தான் நீ பல காரியத்தை யோசிச்சு கொண்டிருக்கிற. நாளைக்கு எப்படி, நாளைக்கண்ணு எப்படி, அடுத்த வருஷம் எப்படி, அடுத்த மாதங்கள் எப்படி, என்னுடைய ஃபியூச்சர் எப்படி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடை பாதைகள் எப்படி, நான் இனி நடந்து போகிற பாதைகள், என் பொருளாதாரங்கள், என் பிசினஸ், என் குடும்பங்கள், என் படிப்புகள், என் வேலை காரியங்கள், இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. எல்லா இடத்திலும் எனக்கு போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நீ ஒண்ணு சொல்லு, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கை உயர்த்தி சொல்லுங்க. இது ப்ராப்பர்ட்டி. மரியாளுக்கு தெரியும், ஆண்டவரே இந்த உலகம் என்ன எப்படி பேசும், இந்த உலகம் எனக்கு எதிராக எப்படிலாம் வார்த்தைகள் அள்ளி வீசும். திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே ஒரு கருவை நான் சுமக்கணும். அந்த தரிசனம் ரொம்ப பெருசு.
அது இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு தரிசனம். உங்களுக்கு எனக்கு ஒரு மீட்பை கொண்டு வரக்கூடிய தரிசனம். ஆனா அதுக்கு முன்பதாகத்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ராமன் சொல்லுங்க பாபம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் எல்லாம் சொல்ல களி கூறுகிற, எல்லாம் சொல்ல களி கூறுகிற. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது உன் ஆத்துமா, உன் ஆவி தேவனுக்குள் இனி இரட்சகராகிய தேவனில் இனி களி கூறுகிறது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எனக்கு எதிராய் அது எல்லாத்தையும் அவ மரியாள் என்ன பண்றாங்கன்னா, அது அப்படியே நெகட்டிவாய் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும், எதிராயிருக்கிற காரியங்களை அவர்கள் விசுவாசத்தில் ஆமென் மகிமையான ஒரு வாக்குத்தத்தங்களாய் வார்த்தைகளாய் அவர்கள் பேசுகிறார்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை உலகம் 1000 பேசும், உலகம் 1000 சொல்லும், அதை நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு தெரியும் என்னை எல்லாரும் பாக்கியவதி. சொல்லுங்க ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, உங்களை பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்பார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட ஆமென் சொல்லி, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். என் ஆத்துமா கர்த்தரை, கர்த்தர் நம்மை களிகூற செய்வார், களிகூற வைப்பார். ஆமென். மால்டா ரெடியா இருக்கீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புங்க, ஆண்டவர் இதை செய்வார். எங்க வாழ்க்கையில் என்னை களிகூற பண்ணுவார். எத்தனை பேர் களிகூற போறீங்க? அவங்க ஆமென். உன் பலவீனத்தில் சொல்லி, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். என் நெருக்கத்தில், என் கண்ணீரின் பாதைகளில் எத்தனையோ பொய் நாவுகள் நமக்கு எதிராக எழும்பும் போது, என் ஆவி என் இரட்சகரா தேவனில் களி கூறுகிறது. ஆமென் ஆமென். இன்னைக்கு தான் இந்த பாதை, ஒரு நாள் வரும். இன்னைக்கு தான் இந்த கடந்து போகிற இந்த உபத்திரவங்கள், இந்த கண்ணீர்கள். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த கண்ணீருக்கு பிறகு உன்னை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுகிற ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, we receive Lord. என்னை பாக்கியவதி, என்னை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற ஒரு காலங்களில் தேவ ஆவியான நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்புற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஆமென். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை புகழ்ந்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து வனாந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளி ஆகிடுமே. ஆமென். கடுவெள்ளி கழித்திடுமே, கர்த்தரின் ஆவியினால். ஆமென் 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 ஆமென். லல்லல்லாலா லல்லல்லாலா. ஆமென் ஆமென் ஆமென். வனாந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளி ஆகிடுமே. அவன் அவன் கடுவெள்ளி கழித்திடுமே, கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என்றோ தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தாவி புகழோ ஓடிடும் ஆவியினால். சொல்லுங்க, என்றோ அவன் தலைமேல் தங்கிடுமே, அவன் சஞ்சலம் தாவி அவன் அல்லேலூயா அல்லே விசுவாசத்தோட ஆமென் அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் ஆத்மா கவி சந்தோஷமா விடுதலையோட புகழ்ந்து லல்லல்லாலா அவன் வனாந்தீரம் செழித்திடுமே, அவன் வயல்வன். எத்தனை பேர் நம்புறீங்க? வனாந்திரம் இப்ப இருக்கிற இந்த வனாந்திரம் கர்த்தர் செழிக்க வைப்பார். அவன் வனாந்தீரம் செழித்திடுமே, ஆஹா அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஆத்துமா பொங்க போகிறது. சொல்லுங்க, வாயதரம் சொல்லுங்க, என் ஆத்துமா பொங்கும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ராமன் சொல்லக்கூடாதா? நம்ம ஆவி ஆத்துமா களி கூர்ந்தா அந்த உலகத்தில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமா, நம்ம அடைகிற பாடுகள், நம்ம கடந்து போகிறதெல்லாம் வந்து நம்ம சரீரத்தை பாதிக்கிறது கிடையாது, உள்ள இன்னரை பாதிக்குது. ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளும் பாடல்களும் நம்ம உள்ள மனுஷனை களி கூற பண்ணுகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை சத்தமா மகிமைப்படுத்த போகிறார். சத்தமா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. சொல்றார். ஆனா அதுதான் ப்ராப்பர்ட்டி. என் வாழ்க்கையில் இது நடக்கும், இதுதான் நடக்கும். ஏன்னா அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாருன்னா, வாசிக்கலாமா? எல்லாம் சொல்லுங்க, வல்லமையுடையவர். சத்தமா சத்தமா கேட்க மாட்டேங்குது. நல்ல பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லுங்க, வல்லமையுடையவர். சொல்லுங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு எதனாலங்க மகிமைப்படுத்த போகிறது? நம்புறீங்களா? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை நமக்கு செய்வார், உனக்கு செய்வார், உன் குடும்பங்களுக்கு செய்வார், ஊழியங்களுக்கு செய்வார், நம் பிள்ளைகளுக்கு செய்வார். ஆமென். அவர் நாமம் பரிசுத்தமுள்ளது. அல்லேலூயா. சொல்லுங்க, வா எல்லாம் கையை உயர்த்தி நன்றியப்பா சொல்லுங்க. ஆமென்.
வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்வார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை. எத்தனை பேர் நம்புறீங்க? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் செய்யணும்? ஆமா, வேணும் தானே? அப்படியே வாங்கிக்கோங்க. ஆண்டவரே, மகிமையானவைகள் எனக்கு செய்வீர் அப்பா. என் குடும்பங்களுக்கு செய்வீர், எனக்கு செய்வீர், என் பிள்ளைகளுக்கு செய்வீர், என் எல்லைகளிலே செய்வீர், எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியங்களிலே செய்வீர். எப்படிப்பட்டவைகளை செய்ய போகிறார்? மகிமையானவை. எல்லாரும் சொல்லுங்க, மகிமையானவைகள். அப்படியே கைவிடுத்தி சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவை ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவை ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல. கலங்கி நின்ற என்னை கண்டு காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவாறே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, ஆராதனா. மரணத்தின் பாதை தானில் மருத்துவரானீரே வந்து, அவன் மரணத்தின் பாதை தானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவரானீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் எலோகீம் அடோனாய் யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா. ஆராதிக்கிற வேளையில தேவன் நம்முடைய கொம்பை உயர பண்ணட்டும். எல்லா 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 பெரு வெள்ளங்களும் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் ஆராதனா, அடோனாய் யேசுவா எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் யேசுவா. இப்படி நல்லா இருக்குல்ல இந்த ஆராதனை?
எத்தனை நேரம் ஆராதிக்கும் போதே ஆண்டவர் மாற்றட்டுமே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே. உம்மை தான் எந்தன் வாழ்வில் நீரில்லா எந்தன் வாழ்க்கை. உம்மை தான் எந்தன் வாழ்வில் நீரில்லா எந்தன் வாழ்க்கை. எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் இயேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, இயேசுவா ஆராதனா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, இயேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, இயேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் இயேசுவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. வாவ், எல்லாம் கை உயர்த்தி அப்பா இருக்கார் நமக்கு. ஆமென். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கோருகிறார். ஆமென். சில பாடுகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள் நம்ம எங்கேயோ கொண்டு போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஆமா, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும் போது அந்த பாடுகள், அந்த அவமானங்கள், அந்த துக்கங்கள் நம்ம எங்கேயோ உயரத்திற்கு. அதான் மாதிரி அழகா சொல்றாங்க என்னன்னா, இதோ இது முதல் எல்லாரும் என்னை பாக்கியவதி. ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? உடைக்கப்பட்ட நேரம்லாம், உடைக்கப்படுற பாதையெல்லாம் இனி கர்த்தர் உன்னை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுகிற அளவு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்கப்பா. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆமென்.
மால்சா கபூஷா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எல்லாம் சொல்லுங்க. வல்லமையுடையவர். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே நீர் மகிமையானவைகளை எங்களுக்கு செய்யணும்? அப்ப அப்படி உயர்த்திக்கோங்க. 3 முறை அறிக்கை பண்ணுங்க. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு சொல்லுங்க. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு. வல்லமையுடையவர் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அடுத்தது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். எதுக்கு மகிமைப்படுத்துதுன்னு சொல்றாங்கன்னா, அவர் தம்முடைய புயத்தினாலே நீ பராக்கிரமம் செய்தாரா. எல்லாம் கைவேத்தி சொல்லுங்க. ஆமே. இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை என்ன செய்தாரா? ஏற்கனவே நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில சிதறடிக்க வேண்டியவைகளை, சிதற பண்ண வேண்டியவைகளை, நொறுக்க வேண்டியவைகளை அவர் நொறுக்கி சிதறடிக்கிற ஒரு வேலை என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஒரு வழியாய் உன் வழக்கு வரும்பதாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகத்தக்கதாய், ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகத்தக்கதாய் அவருடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்படுகிறது. அந்த மகிமை வெளிப்படுகிறது. நம்புகிற பிள்ளைங்க நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுவதாக. நீ சிதறடிக்கிறதற்காக உமக்கு நன்றி. உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். உங்க பிரசனைகளை நிரப்பட்டும் அப்பா. சிதறடித்தான். அடுத்தது இதுதான் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். பலவான்களை பலவான்களை சத்தம் பைபிள் வசனத்தை சொல்லுங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தாழ்மையானவர்களை சிலர் நினைப்பாங்க நம்மளெல்லாம் அசைக்கவே முடியாது, நீலாம் எங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒன்னே நம்புங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதனாலதான் எத்தனையோ சொல்ல முடியும்ல, பலவான்களை ஆசனங்கள் தள்ளி மொர்தெகாய ஆமானை தள்ளி மொர்தெகாயை உயர்த்தினார். ஆமென் சொல்லக்கூடாதா? அம்மாவல்லே சொல்லுங்க. பலவானா நின்ற எவன்டா என்ன அசைக்க முடியும்? எவன்டா எனக்கு? எல்லாமே எனக்கு தான்டா. ராஜா கணம் கூட எனக்கு தான்டா. ராஜா என்னை விட வேற யாரடா கணம் பண்ண போகிறார்? ஏன்னா நான் தான்டா பலவான். என்ன அசைக்க முடியாதுடா. நான் நினைச்சேன்னா மொத்த யூத குலத்தை அழிச்சிருவேன்டா. சட்டத்தை கூட ராஜாவால போட வச்சிருவேன்டா. நான் பலவான், என்ன அசைக்க முடியாது. அப்படி இருந்த பலவானையே கர்த்தர் தள்ளினாராம். ஒரு ஆளிலே சொல்லுங்களேன். எத்தனையோ சொல்ல முடியும் தானே? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உன் வாழ்க்கையில பலவான்களா இருக்கிறவைகளை? ஆமென். எது எது உன் வாழ்க்கையில பலவான்களா இருந்து உன்னை நோகடித்து கொண்டிருக்கிறதோ, உன்னை குறிக்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறதோ, உன்னை சோர்வுடைய பண்ணி கொண்டிருக்கிறதோ, இன்னைக்கு விசுவாசிங்க. பலவான்களை என் ஆண்டவர் ஆசனங்க அவனுக்கு சீட்டை முடிஞ்சு அவன் சீட்டு க்ளோஸ். பலவான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கான், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான்பா. அந்த ஆசனத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்றார். அவனை தள்ளுகிற ஒரு வேலை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க எல்லாம் கை தட்டி ஆமாண்டவரே பலவான்களை ஆசனங்களில் இருந்து. இப்படிதான் ஒரு நாள் தாவீதுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கோலியாத்து கர்ஜித்து கொண்டிருக்கிறான், பேசி கொண்டிருக்கிறான். தாழ்மையாயிருந்த தாழ்மையான புழுதியில் இருந்த குப்பையில் இருந்த அந்த தாவீதை கர்த்தர் எடுத்து அந்த பலவானை வீழ்த்தினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு எதிராக இருக்கிற பலவான்களை, எனக்கு எதிராக இருக்கிற பலவான்களை ஆண்டவர் தள்ளுகிற ஒரு வேலை. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அரராத்திரி இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறோம். எங்களுக்கு எதிராக இருக்கிற பலவான்களை நீர் தள்ளுகிறதற்கா
தள்ளுகிறதற்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதனாலதான் நம்ம பாடுறோம், எல் ஷடாய் ஆராதனா, எலோஹீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோஹீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா. ஆமென். பலவான்களை ஆசனங்களிலிருந்து நீ விசுவாசி. ஆண்டவரே, உன் வாழ்க்கையில எது எது பலவானா இருக்குன்னு உனக்கு தெரியும். உன் வேலையில எது எது பலவானா இருந்து உன்னோடு போராடிட்டு இருக்குன்னு தெரியும். உன் குடும்பத்துல எது பலவானா இருந்து உன்னை ஆளுகை செஞ்சு கொண்டிருக்குன்னு உனக்கு தெரியும். உன்னை அடக்கி ஒடுக்க நினைச்சு கொண்டிருக்கிற அந்த பலவான், உன்னை நொறுக்கி உன்னை குறுக பண்ணி கொண்டிருக்கிற அந்த பலவான், இன்னைக்கு நம்புங்க, பலவான்களை அவன் சீட்டு எவ்வளவு பெரிய சீட்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சீட்டுல அவன் உட்கார்ந்து இருந்தாலும் தள்ளணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் இன்னைக்கு தள்ளி போட வல்லவராய் இருக்கிற அவருக்கு முன்பதாக எவனும் நிற்கவே. எத்தனை நம்புறீங்க? ஆமென் ஆமென். எங்க கையில பெரிய பலம் இருக்கிறது, எங்க கிட்ட எல்லாமே இருக்கிறது அப்படி சொல்லி தேவ பிள்ளைகளை கொண்டு போராடி கொண்டிருக்கிற எல்லா பலவான்களையும் கத்தர் தள்ளுகிற ஒரு வேளை. ஆமே. உன் வியாதிய சில சில பலவான்னு நம்ம மனுஷர்களை மட்டும் நினைக்க வேண்டாம். வியாதி, தரித்திரம், வறுமை, குறைவுகள், ஆமாவா இல்லையா சொல்லுங்க, அதுவும் ஒரு பலவான் தானே. இன்னைக்கு நம்புங்க, அந்தலாம் கர்த்தர் தள்ளுகிற ஒரு வேலை. தள்ளி என்ன பண்றாரா? தாழ்மையானவர்களை எல்லாம் சொல்லுங்க, என்னை உயர்த்துகிறார், என்னை உயர்த்த போகிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கமா. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை எத்தனை பேர் நம்புறீங்க? மால்டா கபூஷாட்டா. ஆவியில ஒரு வீச எல்லாருமாய் அக்னி பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஜபிக்க ஆரம்பிங்க. மால்டா கபூஷாட்டா. அனலாய் மாறுங்க. இப்போ ஒரு காரியம் நமக்கு நடக்கட்டும், தேவ பிள்ளைகள் லைஃப்ல நடக்கட்டும். அப்படி அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்த கோரஸ் அப்படியே மெதுவா பாடிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்யட்டும். பலவான்களை ஆசனங்கள் இந்த தள்ளி போடட்டும். ஆராதனா, எலோஹீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோஹீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசு. மத்தவங்க எல்லாம் ஆவில் நிரம்பி அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகள் நமக்கு செய்யட்டுமே. ஆமென். அக்னி பாஷைகளை பேசி எங்களுக்கு இன்னைக்கு செய்யுங்கப்பா. பலவான்களை ஆசனங்களில் தள்ளி போடுங்கப்பா. அப்பா எங்களுக்கு இறங்கோ. அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய். அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா.
இயேசுவா எல்லாரும் ஆவியில் நிரம்பி அவரை ஆராதிக்கிற வேளையில் இந்த ஆராதனையில் விழ வேண்டியவைகளை விழட்டும். தேவன் நமக்காக தம்முடைய பட்சத்தில் எழுந்தருளட்டும். எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா. பாடுவோமா? ஆவியில பாடிட்டே இருங்க, ஆவியில பாடிட்டே இருப்போம். எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே காலமெல்லாம் கண்மணி பாடலாமா? ஆமென். அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். என்னை கண்டு துடைத்தவாறே காலமெல்லாம் கண்மணி போல எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். இந்த வேளையில் எங்களுக்கா எல் ஷடாய் ஆராதனா, ஆராதனா, இயேசுவா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, எல் ஷடாய் ஆராதிக்கிற வேளையிலப்பா உங்க பிள்ளைகள் எங்களுக்காக செய்ய வேண்டிய மகிமையானவைகளை, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எங்களுக்கு செய்தார். அகந்தை இல்லவர்களை சிதறடித்தார் என்ற வார்த்தையின்படியா கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வீரார். எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போகும்படியா ஆராதனா, எல் ஷடாய் விகாதாலவா ஷிகாலவா ஆராதனா, அடோனாய் ஆராதனா, ஆராதனா,
வருமா? தேவ மகிமை இந்த இடத்தை மூடுகிறதை பார்க்கிறேன். தேவ பிரசன்னம் நம்ம இடத்தை அளவிலும் நிரப்புகிறதை பார்க்கிறேன். அவர் பிரசன்னத்தினாலே மாற வேண்டியவைகளை, பர்வதத்தை, மலைகளை கர்த்தர் இன்னைக்கு குறுகி போக, இன்னைக்கு உருகி போக. ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா எலோகீம், ஆராதனா அடோனாய், ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா ஆராதனா அடோனாய், ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா அடோனாய், ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா bala gaba dala gaba dala ba rida la dala gada la shaga dada la dala raba ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா இகதலா சிவா la dala dala varava இகதலா ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா மாற வேண்டிய எல்லாம் மாறட்டும் அப்பா. மகிமையானவைகளை எங்களுக்கு செய்தீர். ஆமென். ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா எலோகீம், ஆராதனா அதோனாய், ஆராதனா இயேசுவா, ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா எலோகீம், ஆராதனா அடோனாய், ஆராதனா இயேசுவா எல் ஷடாய், ஆராதனா ரகதலவா அப்பா, ஆராதனா இயேசுவா எல் ஷடாய், ஆராதனா எலோகீம், ஆராதனா அடோனாய், ஆராதனா இயேசுவா எல் ஷடாய், ஆராதனா எலோகீம், ஆராதனா அதோனாய், ஆராதனா. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் மூடட்டும் எங்களை. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூடிக்கொள்ளட்டும். மகிமை வெளிப்படட்டும். தேவ மகிமையினால் எங்களை நிரப்பும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உங்க மகிமையினால் மூடட்டும். ஆராதனா எலோகீம், ஆராதனா அதோனாய், ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா அடோனாய், ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா அடோனாய், ஆராதனா இயேசுவா, ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா எல் ஷடாய், ஆராதனா
பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா. எதற்கு அந்த வார்த்தை புறப்பட்டது மரியாள் வாழ்க்கையிலனா? இதெல்லாம் நடக்க போகிறது எங்க வாழ்க்கையில். நான் ஏன் கலங்கணும்? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. பலவான்களை அவர் ஆசனங்களை தள்ளி தாழ்மையானவரை உயர்த்துகிறார். நீ நம்புங்க, விசுவாசிங்க. எது எது பலவான்களாய் உனக்கு எதிராய் நிற்கிறதோ அந்த ஆசனம், ஐயோ அங்கெல்லாம் நம்ம நெருங்கவே முடியாது, அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் கவிழ்க்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அவர் கவிழ்த்து போட நினைச்சிட்டாருன்னா, எவ்வளவு பெரிய ஆசனமாயிருந்தான், எவ்வளவு பெரிய பலவானாயிருந்தான், அவனை தள்ளி போடுவார், அவனை கவிழ்த்துவார். ஆமென். ஒரு நாள் ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து பிரசங்கம் பண்ணினானா. ஜனங்க எல்லாரும் சொன்னாங்களா அவனை பார்த்து, இது மனித சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம்னு சொன்னாங்களாம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் அங்கே தேவதூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவோ பெரிய ஆசனமாக இருந்த அன்னைக்கு நான் சொல்றேன், ஆசனங்கள், அந்த ஆசனங்களை கர்த்தர் கவிழ்த்து போட வேண்டிய ஒரு நேரம். ஆமென். உன்னை ஒன்று சொல்ல, ஆண்டவரே வல்லமையுடையவர் நீர், எனக்கு மகிமையானவைகளை எனக்கு நீர் மகிமையானவைகளை எனக்கு. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம கிருபையில வாழ்றோம், அவர் இரக்கத்துல வாழ்றோம். எல்லா விரோதமா இருக்கிற பலவான்களை கர்த்தர் தள்ளி நம்மை உயர்த்துவார். ஆமென். தொடர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, பசியா இருக்கிறவங்களாம் கை உயர்த்துங்கப்பா. ஆமா ஆண்டவரே, நீதியில பசியா இருக்கிறோம், நியாயத்துல பசியா இருக்கிறோம். எங்களுக்கு வர வேண்டிய நீதி, எங்களுக்கு வர வேண்டிய நியாயம், அதுலெல்லாம் பசியா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நீ எதிலெல்லாம் பசியாய் காத்திருக்கிறாயோ, எதிலெல்லாம் பசியோடு இருக்கிறாயோ, ஆண்டவரே இதுல இந்த காரியத்துல, இந்த சூழ்நிலையில ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நீ பசியா இருக்கிற பார், உனக்கு தான். அவர் பசி உள்ளவர்களை இனி நன்மைகளாலினால் நிரப்புவாராம். உன்னை நன்மைகளால, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உன்னை நன்மைகளால, உன் தலை மேல கை வச்சு சொல்லி, என்னை நன்மைகளால, நன்மைகளால, நன்மைகளா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. ஏன்னா நான் நிறைய காரியத்துல பசியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எனக்கு கிடைக்க வேண்டிய நீதியில நான் பசியா இருக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துல நான் பசியா இருக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய ஜெயத்துல நான் பசியா இருக்கிறேன், எனக்கு நடக்க வேண்டிய யுத்தத்தின் காரியங்களில ஆண்டவரே, அதுல நடக்க வேண்டிய அற்புதங்களில நான் பசியா இருக்கிறேன். என் வியாதி மாறுகிற போகிறதுல நான் பசியா இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுல நான் பசியா இருக்கிறேன். ஆனா எத்தனை பேர் எதுலெல்லாம் நீ பசியா இருக்கிறாயோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையால், என் பிள்ளைகள் காரியத்தில் நான் பசியா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வேலையில நான் பசியா இருக்கிறேன், என் உயர்வுல நான் பசியா இருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நன்மையால, நன்மையால, நன்மையால நிரப்பு. எல்லாரும் சொல்லுங்க, நன்மையால நிரப்புவா, நன்மையால் நிரப்புவா. ஆமென். அந்த வசனம்லாம் காச்சு, பசி உள்ளவர்கள். சரி, எதெல்லாம் பசியா இருக்கிறீங்க? சுகத்துல பசியா இருப்போம், பொருளாதார ஆசீர்வாதத்துல பசியா இருப்போம், உயர்வுல பசியா இருப்போம், மேன்மைகள் அடைவதில் ஒரு பசியா இருப்போம், எங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்கணும்ங்கிறதுல ஒரு பசியா இருப்போம். அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பசி உள்ளவர்களை
நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை அவனுக்கு வெறுமை, உனக்கு நன்மை. ஆமென் சொல்லுங்க பா. உனக்கு நன்மை, அவனுக்கு வெறுமை. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அடுத்தது, நம்முடைய பிதாக்களுக்கு ஆஹா, அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேல் என்ன செய்தாரா? ஆதரித்தார். எத்தனை நம்ம இஸ்ரவேலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். அவர் தம்முடைய தாசனாக இஸ்ரவேல் என்ன செய்தாரா? ஆதரித்தார். ஐயா, உன்னை ஆதரிக்கிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். மனுஷனுடைய ஆதரவு அல்ல. இன்னைக்கு ஆதரவு இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒருத்தர் உனக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, பரத்திலிருந்து எனக்கு ஒரு ஆதரவு. தம்முடைய தாசனா இஸ்ரவேலை அவர் ஆதரித்தார். இல்ல சொல்லுங்க, இஸ்ரவேலை அவர் ஆதரித்தார். உன்னை ஆதரித்தார். ஆமென். அதனாலதான் இவ்வளவு நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்பதாகவே மரியாள் அவங்க சொல்றாங்க என்னன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எல்லாரும் சொல்லுவீங்களா? இனி என்ன நடக்க போகுதுன்னா, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தோ இல்லைன்னா உங்களை பார்த்தே சொல்லுங்க, உனக்கு குட் நியூஸ் இருக்கிறது. ஆமென். உன் ஆத்துமா மகிமைப்படுத்த போகிற, உன் ஆவி உன் ரட்சகராகிய தேவனில் சத்தமா களி கூற போகிற. ஆமென். பலவான்களை அவர் ஆசனங்களில் தள்ளி போடுகிறார், தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு உங்களுக்காக தேவ பிரசன்னத்திலே கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும். உங்க உள்ளத்தை ஆண்டவர் நேரம் திருப்பி திறந்து கொடுப்போமா? ஆண்டவரை, இன்றைக்கு உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உங்களுடைய பிரசனைகளை நிரப்பட்டும். பலவான்களை நீர் ஆசனங்கள் தள்ளுகிற ஒரு நேரம், உங்களுடைய வார்த்தையை நம்பிதான் நாங்கள் வாழ்றோம். ஆண்டவரை, வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். அற்புதங்களை அதிசயங்களை காணும்படி கர்த்தர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் லைஃப்ல இருக்கிற பலவான்களை கர்த்தர் தள்ளி, தாழ்மையாயிருக்கிற உங்க பிள்ளைகளை, தாழ்வில் இருக்கிற உங்க பிள்ளைகளை நீர் உயர்த்துங்க சுவாமி, பெருக பண்ணுங்க சுவாமி, நிரப்புங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி, மகிமையினால் மூடிக்கொள்ளுங்க சுவாமி. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் அவர்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகள் மேலெல்லாம் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் கடந்து வர, பலவான்கள் தள்ளப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 9:30 மணிக்கு இங்கே கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆகவே இதை பார்க்கிற நீங்கள் எங்க இருந்தாலும், ஒருவேளை சென்னை பட்டணத்தில் இருக்கீங்கன்னா கீழே காண்கிற அட்ரஸில் எண்ணில தொடர்பு கொண்டு நீங்களும் எங்களுடைய ஆராதனையில் பங்கு பெறுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு ஆராதனையிலையும் நாங்கள் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறோம். ஏன்னா அன்றைய நாட்களில் சபைகள் தோறும் என்ன பண்ணாங்க, அப்பம் விட்டார்களாம். ஸோ ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் எவ்ரி வீக் சண்டே ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.